சிந்துபைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஆறுமுகமும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்றைக்கி நைட்டு புயல் அடிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி மட்டும் அடிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட வாழை கரும்பு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விளைச்சது எல்லாமே இப்படியே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி பார்த்திங்க அப்படின்னா 100 ஏக்கர் நிலத்தில் நம்ம விளைஞ்ச இந்த கரும்பும் வாழையும் விவசாயத்துகளுக்கு விற்று விவசாயிகள்கிட்ட இருந்து நம்ம பணத்தையும் வாங்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே தவிச்சிட்ருக்காங்க. அப்போ பைரவி ஒரு ஐடியா சொல்கிறாங்க. நம்ம நைட்டுக்குள்ளே எப்படியாவது எல்லாத்தையும் அறுவடை செஞ்சிடலாம், அறுவடை செஞ்சு எப்படியாவது காப்பாற்றிடலாம்னு சொல்கிறாங்க. உடனே மகா பார்த்தீங்கன்னா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அந்த மாதிரி அறுவடை செய்கிறதுக்கெலாம் எத்தனை பேர் தேவைப்படுவாங்க, எத்தனை நாள் ஆகும்னு தெரியுமா, எதுவுமே தெரியாமல் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்கிற, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தா இந்த மாதிரிலாம் கெட்ட விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைரவியை மகா திட்டுறாங்க. இதனால மகாவை அன்னபூர்ணி பார்த்திங்க அப்படின்னா அவள் அவளுக்கு தோணுனதை சொல்கிறா, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் அவளை கிண்டல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பார்த்திங்க அப்படின்னா அன்னபூர்ணி திட்டுறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.